கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 17 1வது வசனம். 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஆமேன். அருமையானவர்களே, இந்த மாத வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அதிகமாக என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தை. ஆமேன். நம்முடைய தேவன் யாராவாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஏகோவா தேவனாய் இருக்கிறார். ஒரு புறம் அவர் சமாதானத்தை அளிக்கிற சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இப்படி பல நாமங்கள் அவருக்கு இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் விசேஷமாக அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக நமக்கு வெளிப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சர்வ வல்லமையுள்ள என்கிற அந்த தேவன் என்கிற நாமத்திற்கு எபிரேய மொழியில் என்ன வார்த்தைனா எல் ஷடாய் என்கிற வார்த்தை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல் ஷடாய். இந்த மாதம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய சபைக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எல் ஷடாய் என்கிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட் என்ற அர்த்தம். ஆமென், ஆமென். ஆல்மைட்டி காட் என்ற அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரால் செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே இல்லை, அவரால் எல்லாம் ஆகும். ஆமென். அருமையானவர்களே, 11 மாதங்கள் ஒருவேளை பிரதர் இத்தனை நாட்களா நான் ஜெபித்திருக்கிறேன் பிரதர், இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கவே மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை காத்து கொண்டிருந்திருக்கலாம். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலை எங்களுக்கு மாறாதா, இந்த போராட்டங்கள் எங்களுக்கு மாறாதா, இந்த நபர் எங்க வாழ்க்கையில மாற மாட்டாரான்னு சொல்லி நீங்க ஒருவேளை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். இந்த மாத கர்த்தர் சொல்றார், அவர் எல் ஷடாய் தேவனாக, அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவனாக, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுகிறதுனால உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத எல்லா காரியத்தையும் இந்த 12வது மாதம் நடத்தி முடிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதுதான் அந்த நாமத்துக்குள்ள இருக்கிற மகிமை. ஆமென். பாருங்க, சில நேரத்துல சமாதானத்தை இழந்து நம்ம வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, ஏகோவா ஷாலோம் அவர் வெளிப்படுவார். அப்படி வெளிப்பட்டா என்ன நடக்கும்னா, நமக்கு சமாதானத்தை, நம்முடைய இருதயங்கள்லாம் ஒரு விதமான சமாதானத்தை உணரும். அருமையானே, சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் பொழுது அவர் ஏகோவா நிஷியா எழும்பி நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிற கர்த்தர் அவர் என்ன பண்றாருன்னா வெளிப்படுகிறார். அப்ப என்ன நடக்கும்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல நம்ம அறியாமையே என்ன நடக்கும்னா ஒரு யுத்தம் நடக்கும் பாருங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயக்கொடியை ஏற்றுகிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு மகிமை நமக்கு வெளிப்படுகிறது போல இந்த மாதம் எல் ஷடாய் என்கிற நாமத்திலிருந்து அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஆமென், ஆமென். அவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாமுக்கு 99 வயதுல, வயசான காலத்துல, அவன் ரொம்ப முதிர் வயதான பிற்பாடு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி என்ன பண்றனா, ஆல்ரெடி அவனுக்கு நிறைய முறை தரிசனமாகி ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசியிருந்தா இருக்கிறார். ஆனா இப்போ என்ன ஸ்பெஷல்னா, 99 வயசாயிடுச்சு ரொம்ப. இப்ப தரிசனமாகி கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தாத ஒரு நாமத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அது என்னன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். இந்த 11 மாதங்கள்ல ஒருவேளை உங்களுக்கு பல நாமங்களை கர்த்தர் வெளிப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த மாதம் கர்த்தர் எப்படி வெளிப்படுறாருன்னா, இந்த கடைசி மாதத்துல அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக, எல்லாவற்றையும் முடிக்க வல்லமையுள்ள தேவனாக நமக்கு வெளிப்படுகிறார். ஆமென், ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறும். ஆமென். இந்த மாசம் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் மாறப்போகிறது. உங்க சூழ்நிலை மாறப்போகிறது, உங்க பிரச்சனைகள் மாறப்போகிறது. நீங்க விசுவாசமா இந்த வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொள்வீர்களானா, இந்த வாக்கு தத்தங்கள்ல இருக்கிற மகிமை, இந்த வாக்கு தத்தத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, நான் கொஞ்சம் வேகமா சற்று ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு 4 காரியங்களை
நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, அதாவது ஏன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்படணும்? நம்ம வாழ்க்கையில இந்த மாதத்துல ஏன் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனா வெளிப்படணும், ஏன் என்கிற கேள்விக்கு ஒரு 4 பதிலை நம்ம பார்க்க போகிறோம். ஆமே, எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? நான் கொஞ்சம் வேகமா தான் முடிக்க போகிறேன். எனக்கு நீங்க கவனமா கவனிங்க. ரெஃபரன்ஸ் இப்போ சொல்ல முடியாது என்னால, ஏன்னா நமக்கு ஆராதனை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமா முடிச்சு நம்ம ஆராதனைக்கும் கடந்து போக வேண்டியதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த தலைப்பை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு 4 காரியம். முதல் காரியம், ஏன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் 99 வயதுல தரிசனமாகி, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல்ஷடாயின் தேவன், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் என்ன பண்றா வெளிப்படுத்துகிறார். காரணம் என்னன்னா, முதல் காரணம் ஏன் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனா கர்த்தர் வெளிப்பட காரணம் என்னன்னா, முதல் காரணம், அதாவது ஆபிரகாம், அதாவது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 75 வயசுல ஆபிரகாமை கூப்பிடுறார். ஆபிரகாம் எங்க இருக்கிறார்னா கல்தேயர் பட்டணமாகிய ஊர் என்கிற அந்த பாபிலோன் தேசத்துல குடியிருக்கிறார். பாருங்க, பாபிலோன் தேசம் வந்து எப்படியப்பட்ட தேசம்னா அது விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம். பாபிலோன் தேசம் எப்படியப்பட்ட தேசம்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தேசம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ எனக்கு பிரியமில்லாத தேசத்துல குடியிருக்கிறதுனால என்னால உன்னை பிளஸ் பண்ண முடியல, அதனால நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்றாரு. பாருங்க, ஆண்டவர் சொன்ன உடனே எத்தனை வயசுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருங்க? 75 வயசுல. 75 வயசுல சந்தித்து, ஆபிரகாமே நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் புறப்பட்டு போறார். ஏன் புறப்பட்டு போறார் தெரியுமா? அவர் வந்து தான் சுயபலத்தை நம்பினார். என்னங்க? தான் சரீர பலத்தை நம்பினார். அதாவது ஆபிரகாமுக்கு இப்ப ரொம்ப வயசு ஆகல, 75 வயசு இருந்த போது அவர் கொஞ்சம் நல்லா பலனா இருந்தார். பலனா இருந்து சரி அவ்வளவு தூரம் போக சொல்றா போயிடலாம், இதை செய்ய சொல்றாரா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரீர பலத்தை ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா நம்புறார். நம்பி இப்ப கொஞ்சமா வயசு ஆக ஆக குழந்தை இல்லைன்னு உடனே அவர் என்ன பண்றாருன்னா மிக சோர்ந்து போய் என்ன பண்றாருன்னா, அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நமக்கு ஒரு குழந்தை வராது. ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா, நமக்கு வயசு இருக்கும் பொழுது இந்த வாக்கு தத்துவம் வந்துச்சு, வாக்கு தத்துவத்தை நம்ம நம்பணும். ஆனா இப்ப வயசாயிட்டே இருக்கு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, பெண்களுக்கு உண்டான வழிபாடுகள் எல்லாம் அவளுக்கு நின்னு போச்சு, என்னுடைய சரீரமும் எப்படி ஆயிடுச்சுன்னா பலனற்று போயிடுச்சு, இனிமே ஒரு குழந்தை வரும்ன்றது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்ற சூழ்நிலை அவனுக்கு ஆயிடுச்சு. பாருங்க, அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய சரீர பலத்தை அவன் நம்புகிற ஆபிரகாமா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா 99 அவன் வயசாயிட்ட பிறகு கர்த்தர் தரிசனமாகி, உன் சரீர பலன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால எல்லாம் செய்ய முடியும். ஆமென். நீ சரீர பலனோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, உன் சரீரம் பலனற்ற சூழ்நிலையிலையும் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும் ஆபிரகாமே நான் அப்படின்னு சொல்லி 99 வயசுலங்க தாத்தாவாயிட்டாருங்க. தாத்தாவான சூழ்நிலையில கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் அவனை பிளஸ் பண்ணுகிறார். ஆமென். அருமையானவர்களே, ஒருவேளை 11 மாதங்கள் உங்க சரீர பலத்துல நீங்க நிறைய முயற்சி பண்ணி வந்திருக்கலாம். நிறைய முயற்சி பண்ணி நீங்க உங்க அதாவது என்ன சொல்றதுன்னா பண பலத்தால நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா ஏதோ காரியங்களை நடத்திடலான்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. ஆனா தோற்று போன சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். நீங்க தோற்று போகணும்னு தான் கர்த்தர் விரும்பினார். ஆமென். ஏன்னா நீங்க முழுக்க யாரை நம்பி யாரை சார்ந்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா ஏகோவா தேவனையே சார்ந்து இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். எல்ஷடாயின் தேவனையே சார்ந்து இருக்க விரும்புறார். அதனால தான் கர்த்தர் இந்த மாசம் உங்களை பார்த்து சொல்றார், இத்தனை மாசங்கள் உங்க சரீர பலத்துல போராடினீங்கல்ல, உங்க சரீர பலன்ல எல்லாத்தையும் செஞ்சலான்னு பாத்தீங்கல்ல, அது எனக்கு தேவையில்லை. இப்ப சரீர பலனும் இல்ல, எந்த பலனும் இல்லாம ஒடுங்கி வந்திருக்கிறீங்களே, இப்ப நான் சொல்லுகிறேன், நீங்க பலனா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நீங்க ஒடுங்கின இந்த சூழ்நிலையில நான் எல்ஷடாய் தேவனாய் இருந்து உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, முதலாவதாக அவன் சரீர பலத்தை அவன் நம்பினான். அதனால தான் கர்த்தர் என்ன பண்றான்னா அவன் சரீர பலன்லாம் ஒடுங்கட்டும்னு வெயிட் பண்ணி அவன் வயசான நேரத்துல அவனை சந்திச்சு, உன் சரீர பலன் இப்ப குன்றி போயிடுச்சுல, உன்னால முடியாதுன்னு நினைக்கிறல, உன்னால முடியாததை நான் முடித்து காட்டுவேன்.
அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு வார்த்தை. நிறைய நேரங்கள்ல இம்பாசிபிள், அதாவது முடியவே முடியாதுன்னுடுவாங்க. டாக்டர் சொல்லுவாங்க முடியவே முடியாது, அவ்வளவுதான் அப்படின்றவாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்ல, எதுலெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்றாங்களோ அதுலெல்லாம் பாசிபிளை கர்த்தர் கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஆமென். எனக்கு சொல்லி அனுப்பின ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த மனுஷன்லாம் மாறவே மாட்டானான்னு நீங்க நினைச்சு நிப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு இந்த மாசம் மாத்துவேன்ற. எப்படி பிரதர்? எப்படின்னா என்கிட்ட சொல்லி அமிச்சார், ஜெபத்துல இப்படி சொன்னார் என்கிட்ட ஆண்டவர், அவன் டிஎன்ஏவே நான் மாத்துறேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலருடைய டிஎன்ஏ அந்த உயிரணுக்கள்லயே என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அந்த சுபாவம் அப்படியே ஊறி போயிருக்கும். சுட்டு போட்டாலும் செத்தாலும் அந்த மாதிரி மனுஷன்லாம் மாறவே மாட்டான். இதுங்கெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போய், இதுங்கெல்லாம் மாறவே மாறாதுலாம் நம்ம முடிவெடுத்து வச்சுட்டு இருப்போம். இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, அவன் டிஎன்ஏவை மாத்தி அவன் சுபாவத்தையே மாத்தி உங்களுக்கு ஏற்ப மாதிரி நான் மாத்துவேன். அல்லேலூயா. நிறைய பேருடைய டிஎன்ஏவை கர்த்தர் சபைக்கு ஏற்ற மாதிரி மாத்த போறார். தேவனுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் மாத்த போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, ஆபிரகாமுக்கு ஏன் சர்வ வல்லமையுள்ள தேவனா கர்த்தர் வெளிப்பட்டார் அப்படின்னா, கவனிங்க அருமையானவர்களே, ரெண்டாவது அவன் ஆள் பலத்தை நம்பினான். என்னங்க, நம்ம கூட நிறைய நேரத்துல என்ன பண்றோம்னா, பிரதர் எங்களுக்கு அவங்கள தெரியும் பிரதர், எங்களுக்கு இவங்கள தெரியும் பிரதர், எனக்கு அந்த டாக்டர் தெரியும் பிரதர், இவங்கள தெரியும் பிரதர்ன்னு சொல்லி ஆள் பலத்தை நம்புகிறவங்களா இருப்போம். சில நேரங்கள்ல நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்யறோம்னு வச்சுங்களேன், அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம கடையில வந்து வாங்குறவங்களா இருப்பாங்க, அல்லது நம்ம கிட்ட வந்து காரியங்களை நம்ம மூலியமா செய்கிறவங்களா இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க மூலியமா வந்துடும், அவங்க மூலியமா கிடைச்சிரும், அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதை செஞ்சிடலாம், இதை முடிச்சிடலாம், இதை நம்ம நடப்பித்துலாம் அப்படின்னு சொல்லி ஆள் பலத்தை நம்புகிறவங்களா இருப்போம். இந்த மாசம் சொல்றாரு, நீ இத்தனை மாசமா ஆள் பலத்தை நம்பினல, எதனா நடந்துச்சா? கவனி, உன் ஆள் பலம் எனக்கு வேண்டியதில்லை. காரணம் என்னன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறதுனால எனக்கு உதவி, உன்னுடைய உதவி தேவையில்லை என்றார். ஆமென். உன்னுடைய உதவி எனக்கு கவனிங்க, இங்க பாருங்க. அதனால தான் ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, ஆண்டவரே எனக்கு வயசாயிடுச்சு, அவ்வளவுதான், அதனால எலியேசர் உமக்கு முன்பாக பிழைக்கட்டுன்றார். யாருங்க? வேலைக்காரன், கூட இருக்கிற வேலைக்காரன். நான் அவன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறான், என் புள்ள மாதிரி இருக்கிறான், நான் வேணா அவனை என் பிள்ளைய எடுத்துக்கிட்டா அப்படின்றார். இங்க பாரு, உங்ககிட்ட ஆள் பலம் இருக்கிறதுனால நீ சொல்றியா, உன் ஆள் பலமே எனக்கு தேவையில்லை, காரணம் நான் எல்ஷடாயின் தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் ஆள் பலம் எனக்கு தேவையில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பாரு அப்படின்றார். ஆமென். இந்த கர்த்தர் சொல்ற, உன் ஆள் பலம் எனக்கு தேவையில்லை, காரணம் நான் எல்ஷடாயின் தேவன் அப்படின்றார். ஆமென். மூன்றாவது தேவன், அதாவது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேணும்னா நம்ம எதனா ஆண்டருக்கு உதவி செய்யணும்னு ஆபிரகாம் நினைச்சார். என்னங்க, முதல்ல சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு ஏன் ஆண்டர் எல்ஷடாயின் தேவனா வெளிப்பட்டார்னா, அவன் சரீர பலத்தை நம்பினான். அதனால கர்த்தர் சொல்ற, உன் சரீர பலம் எனக்கு தேவையில்லை, அதனால உன் சரீர பலம் ஒடுங்கட்டும், அப்ப நான் யாருன்னு உனக்கு நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லி வெளிப்படுறார். ரெண்டாவது, அவன் ஆள் பலத்தை நம்புறான், ஆட்களை நம்புறான் பாருங்க அவன். மூன்றாவது கவனிங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்ம எதனா ஆண்டருக்கு உதவி செய்யணும்னு அவன் நினைச்சான். என்னங்க, நம்ம எதனா, சிலர்லாம் வீடு கட்டணும்னு வச்சுங்களேன், புரியுற மாதிரி சொல்லும், வீடு ஆண்டு சொல்லுவாரு, மகளே உனக்கு ஒரு வீடு தருவேன், மகனே உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன்னு சொல்லுவாருன்னு வச்சுங்களேன். ஓ, ஆண்டு எனக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டார், அதனால இமீடியட்டா போய் நான் லோன் போட போறேன், லோனை போட்டு கடனை வாங்கி இங்க வட்டிக்கு வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி வீடை கட்டுவாங்க பாருங்க. வீடு கட்டிட்டு வந்து அந்த கிரக பிரவேசத்துல சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வீடை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி 2 நாள்ல கடங்காரன் வீட்டாண்டு வந்து நிற்பான், ஓன்னு கண்ணீர் வடிப்பாங்க. இது கர்த்தர். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா நம்ம எதனா ஆண்டவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. நோ 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 நோ, உங்க உதவி அவருக்கு தேவையில்லை, காரணம் அவர் எல்ஷடாயின் தேவன். ஆமென். ஆபிரகாம் அப்படிதான் பண்றாருங்க. என்னன்னா, உனக்கு நான் குழந்தை கொடுப்பேனான்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்றாருன்னா, ஓ குழந்தை கொடுக்குறாருன்னா, அதாவது சாரால் மூலியமா வரலன்னா கூட பரவாயில்ல, ஆகார் மூலியமா நம்ம எதனா ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சாராளுக்கு என்ன ஆயிடுச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதனால ஒரு நல்ல பொண்ணா பார்த்து, இளம் பொண்ணா பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணா, ஆண்டவர் யார் மூலியமா என்ன, ஏன் இதுல இருந்து தானே வரணும், அப்ப அதுவும் ஏன் குழந்தை தானேன்ட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஆகார கல்யாணம் பண்ணிக்கிறார் பாருங்க. கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 13 வருஷம்
இஸ்மவேலோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரு இஸ்மவேலை தான் புள்ளையா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 13 வருஷம் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசவே இல்லை. ஏன்னா கோவம் ஆண்டவருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு குழந்தைய கொடுப்பேன், நான் சாரால் தான் உன் மனைவி, அவன் நிமித்தமா நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு, உடன்படிக்கை பண்றாரு. இவர் மறந்து போய் என்ன பண்றாருன்னா, நம்ம எதனா உதவி செய்யணும் ஆண்டருக்குன்னு சொல்லி இவங்க உதவி செய்யறாங்க பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த நம்ம எதனா ஆண்டருக்கு உதவி செஞ்சதான் அவரால் ஆஸ்வதிக்க முடியும்னு நினைச்சிடுறாங்க. நோ நோ நோ, உங்க உதவி அவருக்கு தேவையில்லை. காரணம், அவர் பெரியவர். ஆமென் ஆமென். அவர் பெரிய தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவருங்க. நம்ம உதவியெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அதனால்தான் 13 ஆண்டுகள் ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசவே இல்லை பாருங்க. பேசாம இப்ப 13 ஆண்டு கழிச்சு சொல்றாரு, ஆபிரகாமே எனக்கு முன்னாடி நடந்து உத்தமனாரு, ஒழுங்காரு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன்ல அப்படின்னு. ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும். இஸ்மவேலாவது ஈசாக்கா, இது மன்னிக்கணும், இஸ்மவேலாவது எலியேசராவது, இன்னும் யாரும் எனக்கு வேணாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். காரணம், உன் உதவியை பார்த்து, உன் உதவியை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நான் எல்ஷடாயின் தேவன், என்னால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்கதான் பேரெல்லாம் மாத்தி கர்த்தர் 17வது அதிகாரத்துல அவன் பேரெல்லாம் மாத்தி கர்த்தர் ஈசாக்கு கொடுப்பன்ற அந்த பேரையும் கொடுத்துடுறார். ஆமென் ஆமென். 4வது நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஆபிரகாம் என்ன, ஏன் அவருக்கு கர்த்தர் எல்ஷடாயின் தேவனா வெளிப்படுறாருன்னா, 4வது நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. என்னன்னா, வெறும் வார்த்தை மட்டும் தானங்க இருக்குது. என்னது, ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்னை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததி இவ்வளமா இருக்கும், அதுதானே சொல்லிட்டாரு. வாக்குத்தத்தம் தானே இருக்குது, வேற என்ன நடந்திருக்கு, வேற ஒண்ணுமே இல்லையே அப்படின்றாரு பாருங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுவேங்க, அவர் சொன்ன வாக்குத்தத்தம் மட்டும் உங்களுக்கு போதும் உங்க வாழ்க்கையை பிளஸ் பண்ண. ஆமென். பிரதர் என்ன இருக்கு பிரதர் எங்க வீட்டுல, பிரதர் என்ன நடந்துச்சு பிரதர், வெறும் மாசம் வாக்குத்தத்தம் மட்டும் தான் வருது, வெறும் வார வார்த்தைகள் மட்டும் தான் வருது, என்ன மாறின மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அருமையானவர்களே, நான் சொல்லுவேன், உங்களுக்கு வார்த்தை மட்டும் போதும். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஆபிரகாம் பாக்குற வார்த்தை மட்டும் தான் வந்துக்குது, வேற ஒண்ணும் வந்த மாதிரி தெரியல, வேற எதுவும் மாற்றம் நடந்த மாதிரி தெரியல அப்படின்றாரு பாருங்க. ஆனா இவருக்கு என்ன தெரியலன்னா, அந்த வார்த்தை மட்டும் போதும். வார்த்தை, அதாவது வேதம் சொல்லுகிறது, அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று. ஆமென். அவர் வார்த்தையினால தாங்க சகலவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறாரு. ஆமென். அதாவது முதல்ல வானத்தையும் பூமி கர்த்தர் படைக்கிறார். எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை படைச்சார். இன்னைய வரைக்கும் அப்படியே தானங்க இருக்குது. எதனா மாறி இருக்கா? இதே ஓட்டத்துல ஓடி ஓடி டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நகர்ந்து ஓடுறேன் அப்படின்னு ஓடி இருக்குதா சொல்லுங்க? அப்படியே தான் இருக்குது. கோள்களை உண்டாக்கி இருக்கிறார் ஆண்டவர். என்னைக்குன்னா ஒரு நாளாச்சு கோள்கள், நான் இப்படி கொஞ்சம் மாறி இந்த பக்கம் சுத்தி, இப்ப கொஞ்ச நாளுக்கு இப்படி சுத்துறேன், டயர்டாக இப்படி சுத்தி மயக்க வருது, இப்படி கொஞ்சம் சுத்திட்டுமான்னு கேட்டீங்களா சொல்லுங்க? நம்ம மட்டும் தான் என்ன பண்ணுவோம், எத்தனை நாள்ரா இதே பஸ்ல போயினுக்குறது, வேற பஸ்ல போய் பார்க்கலாம், அப்படியெல்லாம் மாறி மாறி போவோம். ஆமா தானேங்க? ஆனா கோள்கள் என்னைக்குன்னா அப்படி பண்ணிருக்குதா? சூரியன் சந்திரன் என்னைக்குன்னா கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல என்னைக்குன்னா உதிச்சிருக்குதா? எத்தனை நாள் தான் கிழக்குலே உதிச்சுனுக்கிறது, கொஞ்ச நாள் மேற்குல உதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு உதிச்சிருக்கா? இல்லை. அவர் சொன்னதுதான். ஆமென். அது அப்படியே நிறைவேறும். ஆமென். இன்றைக்கு நீங்க பார்க்கிற இந்த உலகம் தான் அதற்கு சாட்சி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்க வாழ்க்கையில அவர் சொன்னார்னா அது நிச்சயமா நிறைவேறும். வேற ஒண்ணுமே வேணாங்க, வார்த்தை மட்டும் போதும். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா, வெறும் வார்த்தை மட்டும்தான் இருக்கு, வார்த்தை வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாரு இவரு. இல்ல ஆபிரகாம் சொல்றாரு, என் வார்த்தை உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போதுமானது. காரணம், நான் சர்வ வல்லமை உள்ளது. ஆமென். வானத்தை எதுல படைச்சாருங்க? பூமி எதுலங்க படைச்சாரு? சகலவற்றை எதுலங்க படைச்சாரு? ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்தார். ஆமென். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன பண்றாருன்னா, நம்ம குணமாக்குகிறாராம், சுகமாக்குகிறாராம், நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம், நம்ம வாழ்க்கை பெருக பண்றாராம். கவனிங்க அருமையானவர்களே, அவருடைய வார்த்தை மட்டும் போதும். இந்த அதிகாலை நேரத்துல வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்திருக்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தை. அவரால் செய்ய முடியாத, அவரால் மாற்ற முடியாத, அவரால் செய்ய முடியாத ஒரு அதிசயமும் இல்லை. அவரால் எல்லாமாகும். ஆமென் ஆமென்
உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களை பிளஸ் பண்ண அவரால் ஆகும். அவர் ஒரு சுவாச காத்து விட்டாருங்க, ஒரு மூச்சு காத்து விட்டார். அந்த மூச்சு காத்துல செங்கடல் ரெண்டா பிளக்குது. ஆமே. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாம் மாறுது. ஆமே. இன்னைக்கும் வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். எல்லாம் முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி சொல்லி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எல்லாம் அப்படியே கண்களை மூடி, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு காற்றை அனுப்பி கடலை பிளந்தார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை 11 மாதங்களும் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையா ஆண்டவரே, ஒவ்வொரு மாசமும் நாங்க அந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வர ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் சபையை வந்து வார்த்தை கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆண்டவரே, வார்த்தை மட்டும் தான் இருக்கு, ஆனா எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில நீங்க வந்திருக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகளே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகனே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் சூழ்நிலையை மாற்ற என்னால் முடியும், உன் வாழ்க்கையை மாற்றி உன்னால் உன்னை ஆசீர்வதிக்க என்னால் முடியும், உன் பிரச்சனைகளை மாற்ற என்னால் முடியும், உன் கண்ணீரை மாற்ற என்னால் முடியும், உன் டிப்ரெஷனை மாற்ற என்னால் முடியும், உன் சோர்வுகளை மாற்ற என்னால் முடியும். சிலர் சொல்றீங்க, பிரதர் எங்களுக்கு அன்பு குறைவா இருக்கு, சில நேரங்களில் யாரிடத்துலாச்சும் அன்பு கிடைக்குமான்னு ஏங்கி தவிக்கிறோம், தேவனால் அன்பு காட்ட முடியுமான்னு நீங்க கேட்குறீங்க. சிஸ்டர் பிரதர், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இந்த உலகத்துல எந்த மனுஷன் காட்டுகிற அன்பிலும் இயேசு உங்க மேல வச்சிருக்கிற அன்பு பெருசு. அவர் உங்களை நேசிக்கிறார். இந்த வார்த்தையை சொல்றார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். எந்த மனுஷனை காட்டிலும் அவர் உங்களை நேசிக்கிறார். மனுஷன் இன்னைக்கு ஒருவேளை உங்களை நேசிக்கிற மாதிரி இருக்கலாம், உங்க அழகை பார்த்து, உங்க அந்தஸ்தை பார்த்து, உங்க சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை மனுஷன் இன்னைக்கு உங்களை நேசிக்கிற மாதிரி இருக்கலாம், அன்பு காட்டுற மாதிரி இருக்கலாம், உங்ககிட்ட நெருங்கி பழகிற மாதிரி இருக்கலாம். இல்ல அதெல்லாம் ஒரு நாள் ஏமாற்றப்படும். மனிதன் ஒரு நாள் மனிதனுடைய சூழ்நிலை ஒரு நாள் மாறும், மனிதர்கள் மாறக்கூடியவர்கள், ஆனால் கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் மாறாதவர், அவர் கைவிடாதவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. அவர் உங்களுக்காக இந்த மாதம் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். புது வருஷத்துக்குள்ள நீங்க போகும்பொழுது சந்தோஷமா தாங்க போவீங்க, சந்தோஷமா தாங்க போவீங்க, சிரிப்போட தாங்க போவீங்க. கர்த்தர் உங்களை மனமகிழ்ச்சியோட கொண்டு போவார். இது வரைக்கும் ஆகாதுன்னு சொன்ன காரியெல்லாம் அவர் செய்து முடிக்க போகிறார். இது வரைக்கும் நடக்காதுன்னு நீங்க பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நடத்தி முடிக்க போகிறார். காரணம் உங்க சரீர பலத்தை வச்சல்ல, உங்க பண பலத்தை வச்சல்ல, உங்க ஆள் பலத்தை வச்சல்ல, அவர் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறதுனால அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் எல்ஷடாய் தேவனாய் எங்கள் மத்தியில் வெளிப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பெண்டிங்கான காரியங்கள் எல்லாம் நீங்க முடிக்க போறதுக்காக நன்றி. இம்பாசிபிள் என்கிற காரியத்தெல்லாம் நீங்க பாசிபிளாய் மாற்றி தருகிறவராய் அன்று இந்த மாதம் வெளிப்பட்டதற்காக நன்றி 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 நன்றி. எல்ஷடாய் தேவனுடைய மகிமை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செயல்பட போவதற்காக நன்றி. இந்த மாதம் எல்லாவற்றையும் முடித்து புதிய வருஷத்துக்குள்ள உடைய பிள்ளைகளை சாட்சியாய் கொண்டு போகிறதுக்காக நன்றி அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம்.
வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்ஷடாய் தேவனா ஆண்டவரே நீர் வெளிப்பட்டு பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெண்டிங்கையும் முடிச்சு கொடுங்கப்பா. சந்தோஷத்தோட அடுத்த மாதத்துக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு மாசமும் மாதங்கள் மாறிட்டே வரலாம், வருஷங்கள் ஒவ்வொரு இப்போ 2024 முடிய போகிறது, அடுத்தது 2025 வருஷங்கள் ஒருவேளை மாறலாம். ஆனால் நீங்க எங்க மேல வச்ச அன்பு மாறாதது, நீங்க எங்க மேல வச்ச கிருபை குறையாதது. அந்த கிருபையின் அடிப்படையில உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பாதுகாத்துக்கொள்ளும், கிருபை அதிகமாய் சூழ்ந்துகொள்ளும், இயற்கை செயற்கை சாதகமாக்கி தாங்க. 10 மணிக்கு இருக்கிற அன்றைகள் திருவிருந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக்கொள்ளும், கர்த்தரை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் சேர்ந்து என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.